விருச்சக ராசி அன்பர்களே, 2026வது வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஜனவரி மாத பலன். நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்தெந்த வழிகளெல்லாம் முயற்சியை மேற்கொள்கிறீர்களோ அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாகவே அமைய இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே இருக்கின்ற சூரிய பகவான், செவ்வாய் பகவான், மேலும் புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் இடம்பெற இருக்கிறார்கள். இது இந்த மாத துவக்கத்திலே ஜனவரி மாதம் 2026வது வருடத்திலே 13, 14, 15, 16ஆம் தேதிகளிலெல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் இடப்பெயர்ச்சி இருப்பதனால் ஜனவரி மாதம் துவக்கத்திலே மாத துவக்கத்திலே சற்று தளர்ச்சியை தந்தாலும் மாத துவக்கத்திற்கு பின்பு உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. ஏனென்று சொன்னால் 10லே சூரிய 10வது இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெற இருக்கிறார். எனவே உங்கள் ராசியிலே வருட கிரக பயிற்சிகளாகிய குரு பகவான் 8வது வீடு என்று சொல்லுகின்ற மிதன வீட்டிலே அவர் மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 5வது வீடு என்று சொல்லுகின்ற பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10வது இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 4ல் அமர்ந்திருந்தால் திரண்ட செல்வங்கள் வந்து குவியும். அவர் இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய வளர்ச்சியை தர காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அது ஒரு செழிப்பு மிகுந்ததாகவே இருக்கும். திரண்ட சொத்துக்கள், செல்வங்கள், வீடு மனை போன்ற விஷயங்கள் எல்லாம் அமைத்து தருவதற்கு ராகு பகவான் காத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே இருக்கிறார். சுகஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். 5ல் சனி இருப்பவர்கள் சற்று நிதானமுடன் நடக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்திலே மாத கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சியாகி பெரிய வளர்ச்சியை தர காத்திருக்குது என்று சொன்னால் மிகையல்ல. 8லே குரு பகவான் மறைவு பெற்றிருப்பதனால் வளர்ச்சி கிடைக்குமா என்று எண்ண வேண்டாம். அவர் 6ல் மறைவதை காட்டிலும் 8ல் மறைவது சிறப்பு. எனவே குரு பகவான் உங்களுக்கு 6வது வீட்டில் தான் மறைந்திருக்கிறார். இந்த மாதங்களிலெல்லாம் உங்களுக்கு மாத துவக்கத்திலெல்லாம் இருந்து வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம், பங்குச்சந்தை முதலீடுகள், எலக்ட்ரானிக் தொழில்கள் எல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியும், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சியும், விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவியர்களுக்கெல்லாம் வெற்றி முகமாகவே அமைய இருக்கிறது. அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்திலே பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் பல நற்பலன்களை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே கவனமுடன் நீங்கள் கார்களில் அல்லது 2 வீலர்களில் பயணிப்பவர்கள் இந்த தேதிகளில் சற்று கவனமாக செல்ல வேண்டும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இது அமைகிறது.